ஓம் சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம். வாணி தேதி 31/8/2023। मीठे बच्चे अपनी स्थिति साक्षी तथा हर्षित रखने के लिए स्मृति में रहे कि हर आत्मा का अपना अपना पाठ है, बनी बनाई बन रही। இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய ஸ்திதியை சாட்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்வதற்கு நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனக்கான பாட் கிடைத்துள்ளது. இது ஏற்கனவே ஆனது ஆகிக்கொண்டிருக்கின்ற ஆக்கப்பட்ட நாடகம். கேள்வி: तुम बच्चे किस एक पुरुषार्थ द्वारा अपनी अवस्था जमा सकते हो? பாபா கேட்குறாங்க, குழந்தைங்களாகிய நீங்கள் எந்த ஒரு புருஷார்த்தத்து மூலமாக தன்னுடைய ஸ்திதியை உருவாக்க முடியும்? பதில்: माया के तूफानों को डोंट केयर करो और बाप जो श्रीमत देते हैं उसे कभी भी डोंट केयर न करो. மாயாவுடைய பிரச்சனை என்ற புயல் வரப்ப அதை டோன்ட் கேர் பண்ணிடுங்க, கண்டுக்காமல் போயிடுங்க. ஆனால் பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அதை டோன்ட் கேர் பண்ணிடாதீங்க. இசே துமாரி அவஸ்தா அச்சல் அடல் ஹோ ஜாய்கி. இதன் மூலமாக உங்கள் ஸ்திதி ஆடாது அசையாது உறுதியாக இருக்கும். ஸ்திதி சதா சாட்சி और ஹர்ஷித் ரஹேகி. உங்கள் ஸ்திதி சதா சாட்சியாக இருக்கும், மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க. துமாரி அவஸ்தா ऐसी होनी चाहिए जो कभी भी रोना न आए. ஒருபோது உங்களுக்கு கண்ணீரே வரக்கூடாது, அந்த அளவுக்கு உங்கள் ஸ்திதி இருக்கணும். அம்மா மரே தொபி ஹல்வா கானா. அம்மாவே இறந்தாலும் ஹல்வா சாப்பிடணும், அதாவது ஞானத்தை பயன்படுத்தணும். பாடல்: துமி ஹோ மாதா பிதா துமி ஹோ, தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. பச்சோனே கீத் சுனா. குழந்தைங்க பாடல் கேட்டீங்க. அக்சர் करके भक्ति मार्ग वाले मंदिर में जाते, चाहे शिव के, चाहे लक्ष्मी नारायण के, चाहे राधे कृष्ण के या अन्य देवी देवताओं के मंदिर में जाएंगे. பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க தான் அடிக்கடி கோயிலுக்கு போகிறாங்க. சிவனோட கோயில் அல்லது லக்ஷ்மி நாராயணர் அல்லது ராதே கிருஷ்ணர் அல்லது மற்ற தேவி தேவதைகளோட கோயிலுக்கு போகிறாங்க. சப்கே ஆகே எஹி மகிமா கரை. ஆனால் எங்கே போனாலும் இதே பாட்டை தான் பாடுறாங்க. துவமேவ மாத்தஸ்வ பிதா, தாயும் நீயே தந்தையும் நீயே. ஃபிர் கேத்தே துவமேவ வித்யா திரணீரரம். அடுத்து என்ன பாட்டு பாடுறாங்களாம்? நீங்கள் தான் எங்களுக்கு வித்யை கொடுப்பவர்கள். மானா தும் மாத் பிதா பி ஹோ படானே வாலே பி ஹோ. அதாவது தாய் தந்தையும் நீங்கள் தான், படிப்பு சொல்லி கொடுக்குறதும் நீங்கள் தான் சொல்கிறாங்க. பாப் கேத்தே தும்னே போத் பக்தி கி ஹே. பாபா சொல்கிறார், குழந்தைங்களே நீங்களாம் நிறைய பக்தி பண்ணியிருக்கீங்க. அப் தும் மேரே சே சம்ஜோ. இப்போ நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. और इस पर गौर करो कि सच क्या है और झूठ क्या है. அடுத்து நீங்களே என்ன பண்ணுங்க, தீர்மானம் எடுங்க, உண்மை எது பொய் எது. तुम बच्चे अब समझते हो बाप के बारे में और देवताओं के बारे में जो कुछ भी महिमा करते हैं वो सारी रॉन्ग है. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, பாபாவை பற்றி தேவதைகளை பற்றி என்னெல்லாம் புகழ் பாடணும் அதெல்லாம் தவறு. அபி ஜோ தும்கோ மே சம்ஜாத்தா ஹூ வஹி ரைட்டே. பாபா சொல்ற, இப்போ நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேனோ அதுதான் சரியானது. பச்சோக்கோ சம்ஜாத்தே ஏ உல்டா விருக்கிய ஹே. குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு, இது தலைகீழான மரம். இஸ்கா பீஜ் ஹே பரம்பிதா பரமாத்மா. இதோட விதை பரம்பிதா பரமாத்மா. ஓ ஊப்பர்மே ரேத்தே, அவர் மேலே தான் இருக்கார். ஒத்தோ சைத்தன்ய பீஜ் ஏனா, அவர் தான் சைத்தன்யமான விதை. கை கேத்தே சப் பீஜ் ஆதி மே பி ஆத்மா ஹே லேக்கின் ஓ தோ ஜட் ஏனா. உலகத்தில் சொல்கிறாங்களா எல்லா விதைக்குள்ளேயும் உயிர் இருக்குதுன்னு, ஆனால் அதெல்லாம் ஜடமான விதை. பாப் கோஹி காஜத்தாய் மனுஷ சிருஷ்டி கா சைத்தன்ய பீஜ் ரூப். ஆனால் பாபாவை மட்டும்தான் என்ன சொல்லப்படுது, மனித சிருஷ்டியினுடைய சைத்தன்யமான விதை ரூபம். பாப் கேத்தே ஹே மேல் ஃபீமேல் சப் சீதாயே. பாபா சொல்கிறார், ஆண் பெண் எல்லாரும் சீதைகள் தான். சப் ராவன் கி ஷோக் வாட்டிக்காமே. எல்லாரும் ராவணனோட சோகவனத்தில் இருக்கீங்க. லங்கா கி பாத் நெய் பாரத் கி ஹி பாத். லங்கைக்கான விஷயம் கிடையாது, பாரதத்துக்கான விஷயந்தான் இது. ஏகி பாப் சர்வகா சத்கதி தாத்தாய். ஒரு பாபா தான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல். ஓ ஏக் ந ஹோ தோ பாரத் குச் காம் கா நெய். அவர் ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா இந்த பாரதம் எதுக்குமே பிரயோஜனமாகாது. சப்சே ஜாஸ்தி பதீத்
और सबसे जास्ती पावन भारत ही बनता है. எல்லாத்தை விட அதிக பதீத்தமாகிறதும் அதிக தூய்மையாக இருக்கிறதும் இந்த பாரத தேசம்தான். பாரத் ही सबसे बड़ा तीर्थ स्थान. பாரதம் தான் மிகப்பெரிய தீர்த்த ஸ்தலம். बल अपने अपने पैगंबरों के तीर्थों पर जाते हैं, परंतु सबका सद्गति दाता एक बाप है. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இறை தூதுவர்களுடைய இடத்துக்கு தீர்த்த யாத்திரையாக போகிறாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபா தான். अच्छा मनुष्यों को नष्टो मोहा बनने में मेहनत लगती है. நல்லது, மனிதர்களுக்கு நஷ்ட மோகா ஆகிறதுல நிறைய உழைக்க வேண்டியிருக்கு. क्योंकि उनके पास कोई एम ऑब्जेक्ट नहीं. ஏன்னா அவங்கள்ட்ட குறிக்கோள் லட்சியம் கிடையாது. यहाँ तो तुमको प्राप्ति बहुत है तो बहुत नष्ट मोहा होना चाहिए ना. ஆனால் இங்கே உங்களுக்கு நிறைய பிராப்தி கிடைக்கிது. ஆகையால் நீங்கள் மிக பற்றற்றவராக தான் இருக்கணும். ஏக் பாப் கே சாத் யோக் லகானா, ஒரு பாபாட்ட தான் யோகம் வைக்கணும். பாபா ஓ மீठे மீठे பாபா आपको हमने पूरा जान लिया. பாபா ஓ இனிமையிலும் இனிமையான பாபாவே, நாங்கள் உங்களை முழுமையாக அறிந்து கொண்டோம். மேரி யாத் சே துமே போத் பிராப்தி ஹோகி. என்னுடைய நினைவின் மூலமாக தான் உங்களுக்கு நிறைய பிராப்தி கிடைக்கும். और सबसे तो अल्पकाल की प्राप्ति होती है. மற்ற எல்லார்கிட்டேருந்து உங்களுக்கு அல்பகால பிராப்தி தான் கிடைக்கிது. கித்னி நௌதா பக்தி கி, அச்சா ஃபிர் கியா ஹுவா. எவ்வளோ கண்மூடித்தனமாக பக்தி பண்ணிங்க, நல்லது, அதில் உங்களுக்கு என்ன கிடைச்சது? சாட்சாத்கார் கியா, பஸ்னா காட்சி பார்த்தீங்க, அவ்வளோதானே. முக்தி ஜீவன் முக்தி தோ நெய் மிலி, அதனால உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி எல்லாம் கிடைக்கல. ये भी बच्चों को समझाया गया है कि पहले खिलाने वालों को खिलाकर फिर खाना है. இது கூட குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவருக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும். शिव बाबा के यज्ञ से खाते हो तो पहले उनको भोग लगाना पड़े. शिव பாபாவுடைய யஜ்யத்துலேருந்து தான் சாப்பிட்றோம், அப்போ முதல்ல அவருக்கு தான் போக் கொடுக்கணும். तुमको भोग लगाना है शिव बाबा को. நீங்கள் போக் शिव பாபாவுக்கு அவசியம் வைக்கணும். अच्छा நல்லது. தாரணைக்கான சாரம், புத்தி மே பூரி எய்ம் ஆப்ஜெக்ட் ரக் நஷ்டோ மோகா பன்னா है. புத்தியில் முழுமையான லட்சியம் குறிக்கோளை வைத்து நஷ்டோ மோகா நிலை அடையுங்கள். இஸ் கபரிஸ்தான் கோ பூல் பாப்கோ யாத் கர்னா. இந்த சுடுகாட்டை மறந்துட்டு பாபாவை நினைக்கணும். ரோஹானி ஜிஸ்மானி சேவா கர்னிக, ஆன்மீக உலகாய சேவை செய்யுங்கள். ரெண்டாவது, கிலானே வாலே கோ கிலாக்கர் ஃபிர்கானா. உணவு கொடுப்பவருக்கு உணவு கொடுத்துவிட்டு பின் தான் சாப்பிட வேண்டும். अमृत वेले का समय अच्छा है, इसलिए उस समय उठकर बाप को याद करना है. அமிர்த வேளை நேரம் நல்ல நேரம், எனவே அந்த நேரத்தில் எழுந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். முரளி 5-6 बार सुननी व पढ़नी जरूर है. முரளி 5 அல்லது 6 முறை கேட்கவோ அல்லது படிக்கவோ வேண்டும். वरदान, अलौकिक स्वरूप की स्मृति द्वारा अलौकिक कर्म करने वाले सदा समर्थात्मा भव. अलौकिक स्वरूपத்தின் நினைவு மூலம் अलौकिक कर्मத்தை செய்யக்கூடிய सदा शक्तिशाली आत्मा भव. ब्राह्मण जीवन अर्थात अलौकिक हीरे तुल्य अमूल्य जीवन. பிராமண வாழ்க்கை என்றாலே அலௌகிகமான வைரத்துக்கு சமமான விலை மதிக்க முடியாத வாழ்க்கை. इस अलौकिक जीवन की स्मृति से व अलौकिक स्वरूप में स्थित रहने से साधारण चलन साधारण कर्म नहीं हो सकता है. இந்த அலௌகிக வாழ்க்கையோட நினைவு அல்லது அலௌகிக ஸ்வரூபத்தோட ஸ்திதியில் இருந்தோன்னா நடத்தை சாதாரணமாகவோ செயல் சாதாரணமாகவோ ஏற்படாது. जो भी कर्म करेंगे वो अलौकिक ही होगा. நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அது அலௌகிகமாக தான் இருக்கும். क्योंकि जैसे स्मृति होती है वैसे स्थिति होती है. ஏன்னா எப்படி ஸ்மிருதியோ அப்படி தான் உங்கள் ஸ்திதி இருக்கும். ஸ்மிருதி மே ரஹே ஏக் பாப் தூஸ்ரா ந கோயி. உங்கள் நினைவில் என்ன இருக்கணும்? ஒரு பாபாவை தவிர வேற யாரும் கிடையாது. तो बाप की स्मृति सदा समर्थ बना देगी. ஆகையால் பாபாவோட நினைவு உங்களை சதா சக்திசாலி ஆக்கிடும். इसलिए हर कर्म भी श्रेष्ठ अलौकिक होगा. ஆகையால் ஒவ்வொரு செயலும் சிரேஷ்டமாக அலௌகிகமாக இருக்கும். ஸ்லோகன், स्व उन्नति का यथार्थ चश्मा पहन लो तो सबकी विशेषताएं ही दिखाई देगी. சுய முன்னேற்றத்தினுடைய யதார்த்தமான கண்ணாடி அணிந்து கொள்ளுங்கள். அப்போது அனைவருடைய சிறப்பு தன்மைகள் மட்டுமே தென்படும். அச்சா,
ஓம் சாந்தி.